Hi friends, Kishopakadam to Krishna. Very good evening to all. ஸோ இந்த வீடியோ பற்றி வந்து பார்த்தோன்னா சென்னை செமினார் பற்றின டீட்டெயிலான ஒரு வீடியோ பதிவு தான். ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா மதுரை செமினார் வந்து பார்த்தோன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ இந்த வீக் வந்து பார்த்தோன்னா சென்னை செமினார் வந்து நம்ம நடத்த போகிறோம் நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து பார்த்தோன்னா மார்னிங் வந்து நம்மளுக்கு டெலிகிராம் குரூப்லையும் நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்லையும் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் எதுக்காகனா தொராயமாக எவ்வளோ பேர் வரீங்க, எந்த மாதிரி ஹால் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நம்ம அனுப்பியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பதிவில் அந்த சென்னை செமினார் பற்றின ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இது வந்து ஃப்ரீயாக இல்லை பேமெண்ட்டா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேமெண்ட் தான். ஏன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா ஹால் பிடிச்சி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா நம்ம செமினாரே நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி செமினார் சென்னையில் எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி நகர், ஓகேவா, டி நகர் மெயின் ஏரியா தான். ஸோ நம்மளுடைய டி நகர் சரவணா ஸ்டோர் இருக்குது பார்த்தீங்களா, போத்தீஸ் பக்கத்தில் ஆப்போசிட்டில் தான் வந்து பார்த்தோன்னா ஒரு ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஓகேவா, ஒரு 2 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், நியர்பை மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷனுக்கிட்டே, ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப கிட்டக்க. ப்ளஸ் அந்த மெயின் ஏரியாவில் நம்ம ஏன் வச்சுருக்கோன்னா கொஞ்சம் லேடிஸ்க்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ரேட் அதிகமானாலும் பரவாயில்ல அப்படிங்கிறனால அந்த மெயின் ஏரியாலே நம்ம வந்து பார்த்தோன்னா வச்சுருக்கோம். ஸோ விமென்ஸோட ஒரு கம்ஃபர்டபுளுக்காக தான் நம்ம அதை வச்சுருக்கோம். ஸோ ஃபுல் டீட்டெயில் இதில் பாருங்கள். ப்ளஸ் பேமெண்ட் பண்ணி நமக்கு ஸ்லிப் அனுப்புறவங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம வந்து ஷேர் பண்ணிவிடுவோம். ஸோ இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கமிங் 28, ஓகேங்களா. ஸோ கமிங் சண்டே வந்து பார்த்தோன்னா இந்த செமினார் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். டைம் வந்து பார்த்தோன்னா 9:30 to 5 PM, ஓகேவா. ஸோ இந்த செமினார் என்ன நடக்குதுங்கிறது நான் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கான டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன், ஓகேவா. டைம் வந்து பார்த்தோன்னா 9:30 to 5 o'clock வரைக்கும் நடக்கும். இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தோன்னா 200 rupees. இது எப்படி பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கேன், 7904852006, ஓகேங்களா. இந்த நம்பர் சேவ் பண்ணிவிட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஐ எம் இன்ட்ரெஸ்டட் டு அட்டெண்ட் செமினார், ஏதோ ஒன்று நான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் செமினார் அட்டன் பண்ணுறதுக்கு அப்படின்னு போட்டு உங்கள் நேமு டிஸ்ட்ரிக்ட் இதை மட்டும் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிடுவாங்க, ஓகேங்களா. இது லிமிடெட் ஸ்டூடெண்ட் தான், இப்போயும் நான் சொல்கிறோம் லிமிடெட் ஸ்டூடெண்ட் தான். ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் வந்து மதுரையில் கண்டக்ட் பண்ணும்போது அதான் சொல்லியிருந்தோம். பட் லாஸ்ட் டைமில் நிறைய பேர் வந்து கேட்டிங்க, எங்களால் வந்து கொடுக்க முடியல, நிறைய பேர் கோச்சிட்ட கூட செஞ்சீங்க. ஸோ ஏன்னா அந்த சீட் அவைலபிலிட்டி எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் நம்ம வந்து கொடுக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம வந்து வீடியோவே கொடுக்கல, ஜஸ்ட்டு வந்து ஒரு லிங்க் மட்டும் தான் நம்ம வந்து டெலிகிராம் குரூப்லையும் கம்யூனிட்டி டேப்லையும் ஷேர் பண்ணோம். அதுவே வந்து பார்த்தோன்னா 1000 மேலே போயிடுச்சு. ஸோ பட் நமக்கு சீட் அவைலபிலிட்டிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க, 200 பிலோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து கொடுத்தாகணும். ஸோ ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் அது மாதிரி தான், ஓகேவா. யார் ஃபஸ்ட்டு வந்து பேமெண்ட் பண்ணி இது பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கு அவங்களுக்கு மட்டும் தான் நம்ம அந்த சீட் அவைலபிலிட்டி நம்ம கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க, சரிங்களா. ஸோ பேமெண்ட் பண்ணி எங்களுக்கு வர கவுண்ட் தான் நாங்கள் வந்து இதில் நாங்கள் பார்த்துப்போம். நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் வாங்கிட்டு 2 days கழிச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்து சீட் அவைலபிலிட்டி இல்லைன்னா வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால் நாளைக்குள்ளே பேமெண்ட் பண்ணிவிடுங்க. பேமெண்ட்டுக்கான டேட் வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு நாள் தான், நாளைக்கு நைட்டுக்குள்ளே, ஓகே, மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா இதே டைமுக்குள்ளே 24 hours பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் அந்த சீட் அவைலபிலிட்டி நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இதில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்தராக ஏதாவது இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ணியிருந்தாலும் அடுத்த வீடியோ பற்றியில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லிவிடுவேன். இது ஜஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த செமினார் என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்க மட்டும் நான் கொடுத்துட்றேன், ஓகேவா. வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோ பதிவில் கொடுப்போம். வரும்போது எல்லாருமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அதே மாதிரி பேமெண்ட் பண்ணவங்க எல்லாத்தையும் நம்ம ஒரு செமினார் குரூப்னே ஒரு குரூப்பில் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம ஆட் பண்ணிவிடுவோம், ஓகேவா. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தா நம்ம சொல்லுவோம், ஒன்றும் பயப்பட தேவையில்லை, சரிங்களா. சரி, ஓகே. பாருங்கள் இந்த செமினாரில் என்ன முக்கியமாக நம்ம வந்து பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிச்சிருக்கோம். இந்த செமினாரில் வந்து பார்த்தோன்னா நம்ம மதுரையில் கண்டக்ட் பண்ண மாதிரியே 2 செஷனாக வந்து பார்த்தோன்னா இதில் பிரிச்சிருக்கோம். ஸோ மதுரை செஷனில் பண்ணதை தாண்டி கொஞ்சம் அப்டேட்டும் வந்து பார்த்தோன்னா இதில் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன்னா கொஞ்சம் வந்து டைம் கொஞ்சம் வேறு கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணி கொஞ்சம் வித்தியாசமாக வேறு என்ன வித்தியாசமாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வித்தியாசமாக பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதுக்கு முன்னாடி செமினார் கண்டக்ட் பண்ண அந்த குரூப், ஓகேவா. ஏன்னா ஒவ்வொரு செமினார் கண்டக்ட் பண்ணும்போதும் அந்த செமினாரில் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ அவங்க எல்லாத்தையும் நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம ஆட் பண்ணி அவங்களுக்கு நம்ம கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபர்தராக இந்த செமினாரில் ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது எக்ஸ்ட்ரா அப்டேட் ஏதாவது பண்ணோம்னா அது சம்மந்தமாகவும் வீடியோ எடுத்து என்ன பண்ணிவிடுவோம், அந்த செமினார் குரூப்புக்கு, அதாவது ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய செமினார் குரூப்புக்கு நம்ம ஷேர் பண்ணிவிடுவோம். நான் சொல்கிறது புரியுதுங்களா. இப்போ மதுரையில் வந்து பார்த்தோன்னா நம்ம கண்டக்ட் பண்ணோம், மதுரையில் கண்டக்ட் பண்ணதை தாண்டி இப்போ இந்த சென்னை செமினாரில் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னா அந்த வீடியோ மட்டும் கிளிப்பு மட்டும் நம்ம டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணுவோம்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம அனுப்பிவிட்ருவோம். இப்போ மதுரை முடிஞ்சு அதுக்கப்புறம் சென்னை முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம திருச்சியில் கண்டக்ட் பண்ணுறோம்னா திருச்சியில் கண்டக்ட் பண்ணும்போது ஏதாவது எக்ஸ்ட்ரா அப்டேட் பண்ணியிருக்கோம், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஏதாவது ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை என்ன பண்ணுவோம் மதுரை செமினார் குரூப்புக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சென்னை
செமினார் குரூப்புக்கும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பை நம்ம ஷேர் பண்ணிட்டுருவோம். ப்ளஸ் உங்களை வந்து பார்த்தோன்னா இந்த வருஷம் ஃபுல்லாகவே அந்த செமினார் குரூப்பை நம்ம ஜஸ்ட் ஒரு கைடன்ஸ் கொடுத்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கூட நீங்கள் அதில் என்ன பண்ணிக்கலாம், கேட்டுக்கலாம். சரிங்களா? அப்படி தான் வந்து இப்போ மதுரை செமினார் குரூப் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சரி, ஓகே. இந்த இதை வந்து பார்த்தோன்னா 2 செஷனாக நான் பிரிச்சிருக்கேன்னு நான் சொல்லியிருக்கேன். ஒன்று பிஃபோர் எக்ஸாம், இன்னொன்று ஆஃப்டர் எக்ஸாம். ஓகேவா? பிஃபோர் எக்ஸாம் சம்மந்தமாக என்னென்ன டீட்டெயில் கொடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ 10 யூனிட்டுக்கு உண்டான ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம். ஓகேவா? டிஎன்பிசியில் டோட்டலாக 10 யூனிட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 10 யூனிட்டுக்கு உண்டான ஒரு கிளாரிஃபிகேஷன், அந்த 10 யூனிட்டும் எப்படி அப்ரோச் பண்ணணும், சிலபஸ் பேஸ் பண்ணி எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி கோத்ரூ பண்ணால் வந்து இந்த 10 யூனிட் அழகாக நம்ம சிலபஸ் கவர் பண்ணலாம், இது பற்றின ஒரு கிளாரிஃபிகேஷன் கண்டிப்பாக நம்ம அதை கொடுப்போம். அதில் மெயினாக வந்து பார்த்தோன்னா யூனிட் நம்பர் 8, 9க்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். ஏன்னா அந்த குரூப் 2க்கு வந்து பார்த்தோன்னா யூனிட் 8, 9 ரொம்ப முக்கியத்துவங்கிறதுனால அதுக்கு தனி ஸ்பெஷலாகவே வந்து பார்த்தோன்னா ஒரு செஷன் வைப்போம். ப்ளஸ் மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்பெஷலாகவே வந்து பார்த்தோன்னா செஷன் வைப்போம். ஸோ 10 யூனிட் கிளாரிஃபிகேஷனுக்குள்ளே அந்த யூனிட் 8, 9 மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து என்ன பண்ணுவோம், அந்த கிளாரிஃபிகேஷன் ஸ்பெஷலாகவே நம்ம கொடுப்போம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பொது தமிழ் குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டான பொது தமிழ் வந்து பார்த்தோன்னா எப்படி அப்ரோச் பண்ணணும், ஸோ எந்த ஆர்டரில் படித்தா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொது தமிழ் சம்மந்தமான ஒரு கிளாரிஃபிகேஷன் நம்ம கொடுப்போம். அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா ஓஎம்ஆர் சீட்டில் என்னென்ன தப்புலாம் நீங்கள் பண்ணுவீங்க, அதை தப்பை பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், ஸோ அதுக்குண்டான ஃபுல் கிளாரிஃபிகேஷன். ஏன்னா ஓஎம்ஆர் சீட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று. ஸோ அதில் ஓஎம்ஆர் சீட்டில் என்னென்ன மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணுவீங்க, எதை மாதிரி மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயிலான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்தோன்னா அங்கே நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ முக்கியமாக வந்து இந்த செமினார் வந்து சாய்ஸ் அகாடமி, கிறிஸ்டோபா அகாடமி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா துரோணா அகாடமி. ஓகேங்களா? ஸோ அவர் வந்து இப்போ குரூப் 4 போஸ்டிங்கில் ரெவென்யூ இன்ஸ்பெக்டராக இருக்காங்க. ஸோ குரூப் 4 போஸ்டிங்கில் இருக்கிற ஒரு நபர் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு சில கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஓகேவா? அதான் ஆஃப்டர் எக்ஸாம் அப்படிங்கிற அந்த செஷன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பாருங்கள், அதுக்கப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் வந்து பார்த்தோன்னா கொடுப்போம். எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், எக்ஸாம் ஹாலில் வந்து என்னென்ன மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணால் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா நமக்கு எல்லா சிலபஸும் கவர் பண்ணிட்டு போகிறது முக்கியம் கிடையாது. அந்த 3 மணி நேரம் ப்ரெசன்டேஷன் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் நம்ம கண்டிப்பாக கொடுத்துருவோம். ப்ளஸ் எப்படி ஸ்டடியாக ப்ராப்பராக வந்து பார்த்தோன்னா எப்படி ஸ்டடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும், அதே மாதிரி இயர்ஸ் இந்த ஆர்டிக்கல்லாம் இதெல்லாம் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், இது சம்மந்தமான ஒரு கிளாரிஃபிகேஷனும் கண்டிப்பாக நம்ம அந்த இடத்துல நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பிஃபோர் எக்ஸாம், அதாவது பிஃபோர் எக்ஸாமுக்கு என்னென்ன நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு கிளாரிஃபிகேஷன் நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த செஷன் தான் ரொம்ப முக்கியமான ஒரு செஷன். என்னென்னா ஆஃப்டர் எக்ஸாம். ஓகேங்களா? அதாவது ஆஃப்டர் எக்ஸாம் என்னென்னா நம்ம எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? பாஸ் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ப்ரொசீஜர் நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதை பற்றின ஒரு அப்டேட் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக அதுதான் முக்கியமான ஒரு செஷன். இந்த செமினாருக்கான ஒரு முக்கியமான செஷனே இதுதான். ஓகேங்களா? ஸோ என்னென்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது என்னென்ன நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், எதை கவனமாக நம்ம வந்து கொடுக்கணும், எதில் என்ன தப்பு பண்ணால் அங்கே மிஸ்டேக் ஆகும், இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் நம்ம கொடுப்போம். ப்ளஸ் கவுன்சிலிங் டீட்டெயில், கவுன்சிலிங் எப்படி நடக்கும், கவுன்சிலிங் எப்படி நம்ம டிபார்ட்மெண்ட் நம்ம சூஸ் பண்ணணும், ஸோ அது என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கும், அதை பற்றின ஒரு கிளாரிஃபிகேஷன் நம்ம கொடுப்போம். இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா என்னுடைய பிரதர் வந்து பார்த்தோன்னா துரோணா அகாடமி அருள் அவங்க தான் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க குரூப் 2 போஸ்டிங்கில் வந்து பார்த்தோன்னா 2.5 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது, ரெவென்யூ இன்ஸ்பெக்டராக இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து கொடுக்க போகிறாங்க. ஆல்ரெடி சென்னை செமினார் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஒரு வீடியோ பதிவு நம்ம வந்து கொடுத்துருப்போம். சாய்ஸ் அகாடமி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் வர அந்த பிரதர் தான் வந்து உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ப்ளஸ் செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, கேண்டிடேட்டை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, ஏன்னா நமக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ரேங்கிங்லாம் போட்டு பிரிக்கிறாங்களே, அது எந்த ஆர்டரில் எப்படி பிரிக்கிறாங்க, ஸோ எப்படி செலெக்ஷன் ப்ரொசீஜரில் எடுக்கிறாங்க, ஸோ அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் நம்ம கொடுப்போம். ப்ளஸ் டைப்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? குரூப் 2 குரூப் 4ல என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தால் நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஹவுஸ் ஒய்ஃபாக நான் இருக்கிறேன், எனக்கு எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தால் கன்வீனியண்ட்டாக இருக்கும், சொந்த ஊர்லேயே நான் போஸ்டிங் எடுத்தால் எது எடுத்தால் எனக்கு ஈஸியாக இருக்கும், ஸோ ஃபீல்டு ஒர்க் எப்படி, விஓ எடுத்தால் கன்வீனியண்ட்டாக இருக்குமா, யாருக்கு எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தால் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் கிளாரிஃபிகேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இதுதான் ஒரு ஸ்பெஷல் செஷனாகவே உங்களுக்கு இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா லாஸ்ட் டைமில் வந்து நீங்கள் யார்கிட்ட போய் கேட்குறது, எப்படி கேட்குறது, இது சம்மந்தமாக எப்படி நம்ம டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு கிடைச்சிடும். சரிங்களா? ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ப்ரமோஷன் டீட்டெயில். ஓகேவா? ஸோ நம்ம டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டோம், நம்ம செலக்ட் ஆகிட்டோம், போய் போஸ்டிங்கில் போய் உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் அதிலிருந்து மேலே வரத்துக்கு ப்ரமோஷன் வந்து வாங்குறதுக்கு என்னென்ன மாதிரி ஒரு இதை ஃபாலோ பண்ணலாம், எப்படி ஃபாலோ பண்ணால் ப்ரமோஷன் நமக்கு கிடைக்கும், எந்த டிபார்ட்மெண்ட்டில் அதிகமான ப்ரமோஷன் இருக்குது, ஸோ அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது, அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் நம்ம கொடுக்க போகிறோம். அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபுக்கு உண்டான டாப் 5 டிபார்ட்மெண்ட், இது ஒரு ஸ்பெஷல் செஷனாகவே நடக்கும். ஸோ ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தோன்னா எது, ஏன்னா அவங்க வந்து பார்த்தோன்னா குழந்தைங்க, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கமிட்மெண்ட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தால் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு கிளாரிஃபிகேஷன் டாப் 5 டிபார்ட்மெண்ட்டு நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா அது சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் நம்ம கொடுப்போம். ப்ளஸ் நம்ம ஒன்ஸ் போஸ்டிங் வாங்கி நீங்கள் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டீங்க, உட்காந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் ஒன்று நடக்கும். உள்ளே இருக்கிறவங்களுக்காகவே டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நடக்கும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் பார்த்தோன்னா ஃபுல் டீட்டெயில். ஓகேவா? அது எப்படி அட்டன் பண்ணலாம், ஸோ அதுக்கு என்ன ப்ரொசீஜர், ஸோ அதை எப்படி ஃபாலோ பண்ணால் நம்ம குரூப் 4 போஸ்டிங்லேருந்து டக்குனு குரூப் 2 போஸ்டிங் நம்ம வந்து மாறணும், ஒரு 1 or 2 years 2 சரி
1 or 2 இயர்ஸ்க்குள்ளே நம்ம மாறணும் அப்படின்னா அப்போ அந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எப்படி நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோன்னா ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தோன்னா கொடுப்போம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் எக்ஸாமோட பெனிஃபிட்ஸ் என்ன, ஸோ இப்போ நம்ம கவர்மெண்ட் ஜாப் வாங்கினதுக்கப்புறம் என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது, லீவு என்னென்ன மாதிரி லீவில் இருக்குது, ஸோ லோன் வாங்குறதுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி நம்மளுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க, ஸோ கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தோன்னா என்னோட பிரதர் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அது வந்து பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தமாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த செமினாரோடைய மிக முக்கிய நோக்கமே என்னென்னா இனி வரக்கூடிய நாட்கள் வந்து பார்த்தோன்னா நீங்கள் எப்படி பயணிக்கணும், ப்ளஸ் வந்து நம்ம ஒன்ஸ் போஸ்டிங் வாங்கினதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்க போகிறோம், ஸோ இது சம்மந்தமான ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தோன்னா இந்த செமினாரில் கண்டிப்பாக இருக்கும். ப்ளஸ் உங்களுடைய மைண்ட் கண்டிப்பாக ரிலாக்ஸ் ஆகும். நீங்கள் மதுரை செமினார் அட்டன் பண்ணவங்களை நீங்கள் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. ஸோ அவங்களை வேணா கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுக்க சொல்கிறேன். ஓகேவா? அவ்வளோ மைண்ட் ரிலீஃபோட வந்து பார்த்தோன்னா மதுரை செமினார் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோம். ஸோ அவ்வளோ பேர் வந்து பார்த்தோன்னா ஒரு இறுக்கத்திலே இருந்திருக்காங்க. அந்த 1 இயர் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ மைண்ட் ப்ரெஷரில் வந்து இருந்திருக்காங்க. அங்கே வந்து அவங்களை அறியாமலே வந்து பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம வந்து வீடியோ 1 by 1 நம்ம சாய்ஸ் அகாடமி நம்ம அப்லோட் பண்ணுவோம் பாருங்கள். ஸோ அந்த சின்ன சின்ன கிளிப்பிங் வீடியோலாம் கொடுப்போம் நம்ம பாருங்கள். ஸோ அந்த நேரில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணும்போது அதுக்கு உண்டான ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தோன்னா அது அட்டன் பண்ணவங்களுக்கு தான் கிடைக்கும். இதை வீடியோவை கூட அப்லோட் பண்ணுங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க. அது வீடியோவை அப்லோட் பண்ணும்போது அதுக்கு உண்டான சுவாரஸ்யம் யாருக்குமே கிடைக்காது. சரிங்களா? அது நேரில் அட்டன் பண்ணுற சுவாரஸ்யம் வேறு, வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கான சுவாரஸ்யம் வேறு, ரெண்டுக்கு உண்டான வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? ஸோ அது நேரில் வந்து அட்டன் பண்ணவங்களுக்கான ஒரு சுவாரஸ்யம் வந்து அது வந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா ஒரு படத்தை நம்ம மொபைலில் பார்க்குறதுக்கும் தேட்டரில் உட்காந்து பார்க்குறதுக்கான வித்தியாசம் அதுதான் இந்த இடத்துலையும். ஓகேங்களா? இங்கே நீ நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ரோச் பண்ணும்போது ஸ்டூடெண்டாக உட்காந்து நீங்கள் டவுட்ஸ் கேட்கும்போது ஸோ உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் டவுட் செஷனே நம்ம கடைசி 1 hour ஃபுல்லாகவே வைப்போம். அந்த டவுட் செஷனில் உங்களுக்கு உண்டான டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கிளாரிஃபையாக கேட்டுக்கலாம். ப்ளஸ் நாங்களும் வந்து பார்த்தோன்னா இந்த தடவை டவுட் செஷனுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட் யோசிச்சு வச்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வித்தியாசமாக அது இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் உங்களுக்கு கண்டிப்பாக அது இருக்கும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக அதுக்கப்புறம் ஒரு போகக்கூடிய ஒரு பாதை வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஸோ வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் அதான் அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இங்கே கொடுக்குறதா யூடியூப்லேயும் கொடுக்குறதா அங்கே வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தோண ஆரம்பிக்கலாம். ஸோ வந்து அட்டன் பண்ணி பார்த்தா தான் அதுக்குண்டான பெனிஃபிட்ஸ் தெரியும். ஓகேவா? நம்ம அது வரைக்கும் வந்து புரியாது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் அனுப்புங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீங்கள் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க சும்மா கூட ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க. பட் அது வரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அது வந்து பேமெண்ட் பண்ணிட்டு வந்துடுவீங்க. ஏன்னா 200 rupeesங்கிறது ரொம்ப கம்மியான சார்ஜஸ் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். ஏன்னா டி நகரில் மெயின் ஏரியா நீங்கள் வந்து போய் விசாரிச்சு வேணால் பாருங்கள். டி நகரில் ஒரு செமினார் ஹால் வந்து ஒரு 200 people உட்கார்ற மாதிரி ஒரு செமினார் ஹால் பிடிக்கிறதுங்கிறது எவ்வளோ ஆகும் தெரியுங்களா? ஸோ ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வேலைச்சேரியில் நம்ம வந்து பார்த்தோன்னா பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கன்வீனியண்ட்டாக நம்ம வந்து பண்ணலாம், அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு செக்யூராக நம்ம வந்து பண்ணலாம். ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் தூரத்துலேருந்து வருவாங்க, அவங்களுக்கு செக்யூராக ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயினில் ஏறிட்டு டக்குன்னு போய் இறங்குற மாதிரி. ஸோ அதனால் மெயின் ஏரியாலே பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அந்த டி நகரில் அந்த சரவணா ஸ்டோருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ரோடு தான், அந்த போத்தீஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ரோடு ஜஸ்ட் ஒரு 2 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பேமெண்ட் பண்ணவங்களுக்கு நம்ம குரூப்பில் அனுப்பிச்சி விட்ருவோம். ஸோ பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம உங்களை எல்லாத்தையும் ஒரு குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் குரூப்பில் வந்து என்ன பண்ணிவிடுவோம், அதோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே எந்த இடம் எல்லாமே உங்களுக்கு நான் என்ன பண்ணிவிடுவோம், பர்சனலாகவும் ஷேர் பண்ணிவிடுவோம், குரூப்லேயும் நம்ம ஷேர் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஸோ வரும்போது லஞ்ச் மட்டும் எல்லாரும் எடுத்துகிட்டு வந்துருங்க. ப்ளஸ் ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸ் கம்பல்சரி எல்லாரும் எடுத்துகிட்டு வந்துருங்க. மாஸ்க் கம்பல்சரி எல்லாரும் எடுத்துகிட்டு வந்துருங்க. ஸோ இது சம்மந்தமாக நம்ம குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய நேமு ப்ளஸ் உங்களுடைய பிளேஸ் இது 2 கன்ஃபார்மாக நீங்கள் அனுப்பணும். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா நான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறது மட்டும் ஒரு மெசேஜை போட்டு இது 2 அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி விட்ருவாங்க. நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் தான் டைம். ஓகேவா? நான் ஏன் ஒரு நாள் மட்டும் டைம் கொடுக்குறேன்னா, ஸோ அது டக்குன்னு நாங்கள் வந்து பார்த்தோன்னா அந்த ஹால் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்காக தான் ஒரே ஒரு நாள் தான் டைமு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் பேமெண்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் தான். ஓகே, முன்னாடி யார் வராங்களோ அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோப் அகாடமி உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.